ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சாட்டர்டே லன்ச் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை. ஸோ இதில் நெய்யெல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கோம். அப்புறம் இது ரைஸ் கஞ்சியில் வச்சு பாயசம் மாதிரி ஏதோ ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க அம்மா. இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நான் வேறு இந்த ஜவ்வரிசி அந்த மாதிரி பாயசம் சாப்பிட்டீங்க, இது மாதிரி சாப்பிடல. சரி, இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம். அப்புறம் இது மிளகா பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, மாம்பழம் சீசன் வேறு எண்டாக போகுதுங்க, அதனால் இதை விடவே முடியல. அப்புறம் இது பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ பொட்டேட்டோ அடிக்கடி தொக்கு மாதிரி பண்ணுவாங்க, இந்த மாதிரியும் பண்ணுவாங்க டிஃபன் பாக்ஸ்லாம் கட்டுறப்ப. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி பண்ணுமான்னு சொல்லி இன்றைக்கி பண்ண வச்சிட்டேன். சாப்பிட்றது தானே நம்ம செய்யறதுனால ஈஸியாக கேட்டுடுறேன். ஸோ ஒரு வாய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பொட்டேட்டோவோட போயிடலாம். பஜ்ஜியெல்லாம் நல்லா சூடாக இருக்குங்க. மிளகா பஜ்ஜி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இன்றைக்கி அதையும் சேர்த்து செஞ்சோம். எப்போ பார்த்தாலும் பிரெட் பஜ்ஜியே செய்கிற மாதிரி இருக்குங்க. நம்மளோட மாம்பழம், இந்த ஜூஸினஸ், அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நாள் சீசன் முடிஞ்சிடும், கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவேன். நிறைய நட்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த பாயசம் அப்படின்னு பார்த்துலாம். வா, ரைஸ் வச்சு கூட பாயசம் பண்ணால் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களை எதாவது நான் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் கைஸ். நான் இப்போ இந்த லஞ்சை என்ஜாய் பண்ண போகிறேன். எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. பாய்.